எல்லாருக்கும் வணக்கம். நம்மள்ல ஒரு சிலருக்கு லாட்டரியில பணம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை, எண்ணம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர். அந்த ஒரு சிலருக்கு இந்த பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏகப்பட்ட பொருளாதார நெருக்கடியில, நிதி நெருக்கடியில அவங்க இருப்பாங்க. அவங்கனால ரொம்ப ஒரு அன்றாட தேவைகள கூட பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு கூட சிக்கல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு எண்ணம் வரும். ஒரு லாட்டரி வாங்குனா நமக்கு அதுல ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி. அந்த வகையில விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த பதிவுல விளக்கம். தேவைப்படல அப்படின்னு சொன்னா, தயவுசெய்து இந்த பதிவு நீங்க பார்க்க வேணாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த பதிவு பாருங்க. நான் யாரையும் வற்புறுத்தல. மற்றபடி லாட்டரி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கிடையாது. கேரளத்துல தான் இருக்குது. இது அதற்கான பதிவு தானே தவிர, இங்க உள்ள யாரையும் நான் சொல்லி குறிப்பிட்டு நானு பதிவு வெளியிடல. அந்த வகையில அங்க 6 இலக்க எண்கள் இருக்கும். இந்த 6 இலக்க எண்கள நம்ம எப்படி செலக்ட் பண்றது? எப்படி வின் பண்றது? சார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்லாட்டியும் கூட பரவாயில்ல. ஒரு செகண்ட் பிரைஸு, தேர்ட் பிரைஸு, ஃபோர்த் பிரைஸு இந்த மாரி ஏதாவது ஒரு சின்ன தொகையாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு அவங்களுடைய ராசியின் அடிப்படையில ஒரு 3 எண்கள குறிப்பிட்டு, அந்த 3 எண்கள வச்சு எப்படி நம்பர் செலக்ட் பண்றது அப்படிங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் மேச ராசிக்காரவங்க, ரிஷப ராசிக்காரவங்க, மிதுன ராசிக்காரவங்க இந்த 3 ராசிக்காரவங்களுக்கும் நான் இதில் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அதில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசி. இந்த மேச ராசிக்காரவங்களுக்கு 1, 9 மற்றும் 5ஆம் எண், அதாவது 1, 9 அப்படிங்கிறது முதன்மையான எண்கள். அடுத்ததாக வரக்கூடியது 5ஆம் எண் சேர்த்துக்கலாம். ஆக முதன்மையாக தரக்கூடியது இந்த 1, 9 இந்த 2 எண்களுக்கு எப்போதுமே முதன்மை தரணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா 6 இலக்க எண்கள் இருக்கும். அந்த 6 இலக்க எண்களில் இந்த 3 எண்களில் ஏதாவது ஒரு எண் ஆரம்பத்தில் வரும், கடைசியில் இந்த எண்களில் முடியணும். இந்த 1, 5, 9ல் முடியணும். அதே மாதிரி 1, 5, 9ல் ஆரம்பமாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கான ஒரு சின்ன அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் அல்லாமல் ஆரம்ப எண்ணில் இந்த எண் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இல்லை 4 எண்களுக்கு மட்டுமே நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த 4 இலக்க எண்கள் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், இதே 1, 5, 9 15, 99 11, 59 55, 99 இப்படி இதே எண்களை வச்சு நீங்க மாற்றி அமைத்து எடுத்துக்கலாம். இந்த உதாரணத்துக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். 95, 91 இதே எண்கள் தான் மாறி மாறி வரும். 95, 91 91, 91 59, 59 இதையே நீங்க இந்த மேசராசிக்காரங்க இதையே கவுண்ட் பண்ணி விளையாண்டீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு தொகை நம்ம வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். பெரிய தொகையை நம்ம குறி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல எந்த எண்ணம் வச்சாலும் லாஸ்ட்ல அந்த 2 இலக்க எண்கள் அப்படிங்கிறது அப்ப 59ல முடியலாம், 99ல முடியலாம், 91ல முடியலாம், 95ல முடியலாம். இந்த 2 எண்கள் இந்த மாதிரி முடியலாம். இல்ல 4 எண்கள் மேல் கடைசியில் வரக்கூடிய இந்த 4 எண்களும் இந்த எண்கள்லயே இப்படி, அதாவது 4 எண்கள் 91, 91 அப்படின்னு முடியலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க செலக்ட் பண்றப்ப உங்களுக்கு அதில் ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒரு தொகையை நம்ம கண்டிப்பா வின் பண்ணலாம். அதுக்கு உதாரணத்துக்கு தான் இதே எண்களை வச்சு 1, 5, 9 வச்சு 59, 59ன்னு விளையாண்டுக்கலாம், 51, 99ன்னு விளையாண்டுக்கலாம். ஆக இந்த 3 எண்களுக்குள்ளேயே உங்களுக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இது மேசராசி நண்பர்களுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள். இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு 2, 3 மற்றும் 6ஆம் எண் இந்த 3 எண்களை வச்சு எப்படி விளையாடலாம் அப்படிங்கிறதா. இப்போ அந்த 6 இலக்க எண்களை முதல்ல இந்த 3 எண்கள் ஏதாவது ஒரு எண் இருக்கலாம். சரிங்களா?
அதுக்கு அப்புறமா கடைசியில் வந்து இந்த 3 எண்களில் ஏதாவது ஒன்று எண் முடியணும். அப்படி முடிகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சின்ன பரிசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு தொகையை நான் வின் பண்ணணும், அதுக்காகவாவது நான் ஒரு விளையாடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இதே எண்களை 23, 33ன்னு விளையாடலாம். 23, 63ன்னு விளையாடலாம். 23, 62ன்னு விளையாடலாம். 36, 36ன்னு விளையாடலாம். 36, 62ன்னு விளையாடலாம். ஆக மொத்தம் அந்த 4 இலக்க எண்களை இந்த 3 எண்களையே நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் எடுக்கிற போது கண்டிப்பாக அதில் ஒரு தொகையை நம்ம வின் பண்ணக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெரிய தொகையாக இருந்து ஆரம்பத்தில் இந்த எண்களை வச்சுட்டு கடைசியில் 22, 33, 66, 62, 63, 32, 36, 26 இந்த மாதிரி நம்ம அமைச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த எண்கள்லையே அமைக்கணுமா அப்படின்னு கேட்டால், பூஜ்ஜியம் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பூஜ்ஜியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரலாம். எப்படின்னு கேட்டால், இப்போ 02 லாஸ்ட்டில், 03, 06 இந்த மாதிரி நம்ம அமைச்சுக்கலாம். இப்போ 02, 03 அந்த மாதிரியும் வரும். இந்த மாதிரி நம்ம ஆக மொத்தம் வர்ற போது கண்டிப்பாக இந்த எண் உங்களுக்கு குறிப்பிட்ட எண் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அப்படி வச்சு நீங்கள் விளையாடுற போது அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 4 இலக்க எண்களில் எப்படி 33, 36, 62, 66 அதே மாதிரி 63, 26, 63, 33, 62, 22 இந்த மாதிரி இதே எண்களை வச்சு தான் நீங்கள் விளையாடணும். இது வந்து ரிஷப ராசிக்காரவங்களுக்கு சரியாக மேட்சாகும் அப்படிங்கிறதான். அதுக்கு அடுத்து மிதுன ராசிக்காரவங்க, மிதுன ராசி நண்பர்களுக்கு வந்து 3, 4, 7 இந்த 3 எண்கள் வந்து ரொம்ப யோகமாக இருக்கும். இந்த எண்களில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு தொகையை வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அந்த வகையில் வந்து இந்த 6 இலக்க எண்களில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 எண்களில் ஏதாவது ஒரு எண் வரலாம். அதே மாதிரி கடைசியில் இந்த 3 எண்களில் ஏதாவது ஒரு எண் வரலாம். ஆக உங்களுக்கான யோக எண்கள் கண்டிப்பாக அதில் இருக்க வேண்டும். இந்த முதலும் கடைசியுமாக இருக்கும். இதில் வந்து சரி, பெரிய பரிசை நான் வந்து குறி வைக்கலை, ஒரு சின்ன தொகையாவது நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இதை 33, 34, 74, 47, 43 இந்த மாதிரி லாஸ்ட்டில் 2 ஜோடியாக வர மாதிரி வச்சுக்கலாம். 4 எண்களில் நான் பரிசு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் 34, 74, 33, 44 இதே எண்களை மாற்றி மாற்றி அமைச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி, ஏன்னா நீங்கள் போய் வாங்க பெறும்போது அந்த இடத்துல இந்த வேறு மாதிரி எண்கள் கூட இருக்கலாம். பட் இதையே வந்து உங்கள் எண்களையே மாற்றி மாற்றி அங்கே நீங்கள் ஒரு கணிதம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே இருக்கும். இப்போ கடைசியில் வர்ற அந்த 4 எண்கள் வந்து எப்படினாலும் இருக்கும். 74, 73 இந்த மாதிரி ஒரு எண்கள் அமைப்புகளை இருக்கும். 4 எண்களுமே 33, 33 இருக்கும். எல்லாம் 3ஆக இருந்தால் ஓகே தான். அதே மாதிரி 4, 4 இருக்குது, 4 எண்கள் 4 பிரச்சனை இல்லை. 7, 7, 3, 4, 7 இருக்குது, பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அதில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும். இது வந்து மிதுன ராசிக்காரவங்களுக்கு. சரி, பூஜ்ஜியம் வரக்கூடாதா? கண்டிப்பாக பூஜ்ஜியம் வரலாம். 0, 3, 7, 0 அப்படிங்கிறது, அதாவது 0, 3, 70 இந்த மாதிரி வந்தாலும் ஓகே. 0, 4, 70 கண்டிப்பாக வரலாம். 0, 3, 0, 4, 0, 7, 0, 4, 0, 7, 0, 3 இந்த மாதிரியும் அமைக்கலாம். ஆக உங்களுக்கு ஆன எண்கள் அதில் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு குறிப்பிட்ட எண்கள் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி அமைச்சா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு தொகையை நம்ம ஜெயிக்கலாம். புரியுதுங்களா? இதில் குறிப்பிட்ட மாதிரி இந்த பதிவை நீங்கள் ரிப்பீட் பண்ணி போட்டு கேட்டு பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும், மேட்ச் ஆகும். இந்த விளக்கம் மற்றும் எண்கள் தேவைப்படுகின்றவர்களுக்கு மட்டுமே தவிர விரும்பாதவர்களுக்கு தயவு செய்து விட்டுவிடவும். எனது காணொளியில் நிறைய எனது வீடியோக்களை பார்த்து அதிர்ஷ்ட நம்பர்கள் சொல்லுங்கள், என்னுடைய ராசிக்கு ஆற்ற நம்பர்கள் சொல்லுங்கன்னு கேட்குறவங்களுக்கு தான் இதை நான் சொல்லியிருக்கிறேனே தவிர எதையுமே நிர்பந்தம் படுத்தி நான் கட்டாயம் இதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. விருப்பம் இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எதுக்குமே எதையும் அடையணும்னா ஒரு முயற்சி வேணும். அந்த முயற்சி அப்படிங்கிறது நம்ம கையில் இருந்தால் முடிவு ஆண்டவன் கையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி செய்யாமல் எதுவும் கிடைக்காது. புரியுதுங்களா? வாங்கணும்னு என்ன இருக்கிற போது அதை வாங்கினா அவங்களுக்கு அதில் ஒரு நல்ல பாக்கியம் கிடைச்சா கிடைக்கும்.
அது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு நம்ம போகிற வழியில் போய்கிட்டே இருக்கலாம். அதை விரும்பி போகிறவங்களையும் புண்படுத்த வேண்டாம், விரும்பி வாங்குறவங்களையும் புண்படுத்த வேண்டாம். தயவுசெய்து இந்த பதிவை நான் விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.